ஸ்டோனை சுற்றியும் பீடும் ஸ்டோன் செயினும் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பீடாக கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். டர்னிங் ஏரியாஸில் மட்டும் நீங்கள் ஒரு பீடு அட்டாச் பண்ணுங்கள். மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் ரெண்டு பீடு தாராளமாக வைக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் பீட்ஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். எண்டில் மட்டும் நீங்கள் இந்த ஷார்ப் எட்ஜஸ்க்காக இப்படி ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சு முடிக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ லாக் போட்டு முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம பீட் அட்டாச் பண்ண மாதிரி தான், ஆனால் உங்களுக்கு ஜிக்ஜாக் போடுற மாதிரி இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு. இப்படி எடுத்து லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஸ்டிச் போட்டு இது இந்த மாதிரி இப்படி இங்கிட்டு கொண்டுட்டு போனோம்னா இது இந்த பக்கமாக விலகின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஆஃப்டர் நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அது அப்படி தெரியாது. ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்டரில் நீங்கள் இப்படி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சின்ன எட்ஜஸ் இருக்குல்ல, அதனால் அப்படி இருக்கும். ஸ்ட்ரைட் நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்டோன் தள்ளி உள்ள ஜிக்ஜாக் போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டு அகைன் போட்டுக்கலாம். டர்னிங்ஸ் வரும்போது இப்படி நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டோன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல நாட் போட்டு முடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ட்ரா இருந்த ஸ்டோன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஷார்ப் எட்ஜஸ் வர்ற மாதிரி இப்போ இதை முடிக்க போகிறோம். இப்படி நல்லா தள்ளி விட்டுக்கணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிடறோம். நம்ம அந்த பீட் ஒர்க்கும் முடிக்க போகிறோம். எண்டுக்கு வர போகிறோம். நம்ம சென்டரில் ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி போடலாம். இல்லை கார்னரில் ஸ்டோன் செயின் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த த்ரெட்டு தெரியாமல் உள்பக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இதே வீடியோஸில் பார்த்துடலாம். சேம் கார்னர் வரும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்காக எக்ஸ்ட்ரா பீடு வச்சு நீங்கள் லாக் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாத மாதிரி ஸ்டோன் செயின் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை எடுத்து ஒரு ஸ்டோன் நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். அப்போ தான் ஷார்ப் எட்ஜஸ் வரும். அதனால் சேம் தான் ஸ்டிச்சஸ் நம்ம உள்ளே போடுறோம். இப்போது பீடை ஒட்டி ஸ்டோன் செயினை நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் போடுங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்டோனை கட் பண்ணி எடுத்துடலாம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லாக் போட்டு எடுத்துடலாம்.
நமக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பீடை விட ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக நம்மளுக்கு ஷேப்பில் வரும். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடில் அந்த த்ரெட்டு தெரியவே தெரியாது. இந்த பக்கமாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். இதுவே நீங்கள் வந்து 2 சைடும் பீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பக்கமாகவே ஸ்டிச்சஸ் போடலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நம்ம இந்த நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் த்ரெட் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி தான் போடணும். இது ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் மாதிரி தான். நீங்களும் ஸ்டோன் செயினில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இந்த நீடிலில் போட்டு பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.